பெருநாள் 2வது நாள் மாலை 7:10. சொன்ன மாதிரி நம்மளோட பெண்ணாளைக்கு முதல் நாள் வீட்டு சாப்பாடு சட்டப்படியாக நடந்து முடியுது. ஸோ அதனால நம்ம அடுத்ததாக வேறொரு வீட்டிற்கு வந்துள்ளோம். ஸோ அவரது வீட்டில் நமக்கு என்ன தரப்போகிறார் என்று இருந்து பார்ப்போம். ஸோ நான் இவர் அறிமுகப்படுத்துகிறேன். இவரை விட்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ 2வது நாள் எங்களோட காசை மிச்சப்படுத்தி பெண்ணாலை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாம இவங்கள விட்டு தான் இன்றைக்கு வந்திருந்தோம். இவரை காட்டுங்க, காசு விட்டு சிரிக்க மாட்டேன். சிரிக்கிறானி 2வது நாள் வீட்டு பெருநாள் சாப்பாடு நமக்கு வந்துட்டு அப்பிள், தோடை, திராட்சை, மஸ்கத்து, கிஸ்கத்து, முறுக்கு அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு விட்டான். என்னதான் கடையில் போய் சாப்பிட்ற இருக்கே, வீட்டை போய் சாப்பிட்ற ஒரு தானே அனுபவம் தான். அவங்க வந்து செல்ல இல்லை உங்களுக்கு தான் வச்சிருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்லை இல்லை எங்களுக்கு போதும், அவ்வளவு போதும். இல்லை இல்லை நீங்க உங்களுக்கு தான் வச்சு சாப்பிடுங்கன்னு செல்ல பிரமாதம். சோடாவோட இந்தாங்க புடிங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் அவருக்கு செலவாத்து கையை கொடுக்க போனோம், அவருக்கு வெக்கம். ஸோ இன்றைக்கு இந்த வீடு முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வீட பார்க்கலாம். டிபிஎஸ்.